அமெரிக்கால இருக்கிற ஒயிட் ஹவுஸ் நிறுவனத்திற்கு ஒரு தமிழ் மண்ணைச் சேர்ந்த ஒருத்தவங்கள பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன, எப்படி எல்லாத்தையும் பார்க்கலாமா? இந்த தமிழ் மண்ணை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு பதவியை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது வேறு யாரும் இல்லை, எலன் மாஸ்க். அவங்க தான் யூஎஸ்ஏல கோட் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்க, கோட் ஆஃப் டெக்கிஸும் இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு தமிழனை சூஸ் பண்ணுறதுக்கு எலன் மாஸ்க்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும்? எலன் மாஸ்க் என்னென்னலாம் சொல்கிறாரோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நிறைவேற்றினா இருக்காரு. ஸோ அதுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தமாக இருக்குன்னு அதையும் பார்க்கலாம். ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதிபர் தேர்தல் அமெரிக்காவில் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் ஒரு பக்கம், ட்ரம்ப் அவங்க இன்னொரு பக்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு முக்கிய காரணம் எலன் மாஸ்க்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் எலன் மாஸ்க் தான். ட்ரம்ப்பை எதிர்த்து பேசினவங்க, அதாவது நீலாம் ஆட்சிக்கே வரக்கூடாது சொன்னவங்க எல்லாரையும் ட்ரம்ப் பக்கம் வர வச்சு தான் நம்ம எலன் மாஸ்க் தான். ஸோ பணம் இல்லாத போதும் பணம் கொடுத்து உதவி பண்ணதும் எலன் மாஸ்க் தான். ஸோ இவ்வளவு பண்ணியிருக்காரு, இவருக்காக நான் என்ன பண்ண போகிறேன் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஸோ எலன் மாஸ்க் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தமிழன் யாருன்னு பார்க்கலாமா? இந்த தமிழன் வேறு யாரும் இல்லை, சென்னையை சேர்ந்த ஸ்ரீராமகிருஷ்ணன். இவங்க தான் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் நிறுவனத்தோட ஏஐ பாலிசி அட்வைசராக இருக்க போகிறாரு. பதவியும் கொடுத்துட்டாங்க நம்ம ட்ரம்ப் அவங்க. அப்போனா அமெரிக்காவில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறது இவராக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு பதவியை பற்றி? மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸ்ரீராம் இவங்க பார்த்தீங்கன்னா 2005 எஸ்ஆர்எம் காலேஜில் பிடெக் படித்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே மைக்ரோசாஃப்ட்டில் வேலையும் கிடைக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரமோஷனால் வேறு கம்பெனிக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 2017 வந்து ட்விட்டருக்காக எலன் மாஸ்க் கூட ஒர்க் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் எலன் மாஸ்க் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டார்க் லிங்க்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க கூட. ஸோ இதனால் எலன் மாஸ்க்கு முடிவு பண்ணி இந்த ஒரு பதவியை பார்த்தா ஸ்ரீராமகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க.